வீவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். சிவா கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பழனி முருகர். பழனி முருகரை பற்றி நாம் வெளியில் விழுந்து செவியில் நுழைந்து இதயம் பதிந்த சில வரிகளை நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இன்றைக்கி நினைவு கூறுவதாக நீங்கள் நினச்சிக்கோங்க. புதிதாக தகவல் கேட்பவர்கள் இதை இன்றைக்கு புதிதாக தெரிந்து கொண்டதற்காக கமெண்ட்ஸில் ஏதாவது சில வரிகள் நீங்கள் போடலாம். கமெண்ட்ஸ் எதுவுமே வரவே மாட்டேங்குது. நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம ஏற்றுக்கொள்வோம். இது பாருங்கள், நல்ல ஒரு கேலண்டர் தான் இது. எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு கேலண்டர் அழகாக அற்புதமாக ரொம்ப அருமையாக எனக்கு கிடச்சிது. ரொம்ப அழகாக எனக்கு பிடித்த முருகர்னாலே எல்லாமே அழகு தான். அதுலேயும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழனி முருகர். இப்போ தான் சமீபத்தில் பழனி மலையில் நமக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்தது. யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்க, அதில் நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன உங்களுக்கு பரவச நிலை அடைஞ்சிங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லலாம். எனக்கெல்லாம் இப்போ வயசு 60 வயசு ஆயிடுச்சு. கொஞ்சம் பழனியெல்லாம் போக முடியாமல் ஆசைகள் ரொம்ப இருக்குது. விஞ்சில் போகணும், ரோப் காரில் போகணும், அல்லது மலைப்பாதையில் ஏறி போகணும். இந்த மாதிரி பல இது இருக்குது. திருச்செந்தூர் ஈஸியாக போயிட்டு வந்துடுவேன், பழமுதிர்ச்சோலை போயிடுவேன். அந்த மாதிரி தன் தளத்தில் இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் கொஞ்சம் போகிறது முடியுது. இருந்தாலும் எங்கள் ஊரில் வழிபடு முருகர் கோவில் அண்டு நம்ம மாரியம்மன் கோவில் கிட்டக்க பாலு சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது. அது ரெண்டுத்துலேயும் போய் நான் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வருவேன். பழனி முருகனை பற்றிய தகவல் தான் இன்றைக்கி சொல்லணும்னு எதையோ பேசிகிட்டு இருக்கிறேன். முருகனை பற்றி பேசலைன்னா 2 நாள் ஆகாது, 3 நாள் ஆகாது, நிறைய வேணும். நம்மளுக்கு அவ்வளோதான் தெரியும். இது தேச மங்கையர்க்கரசியார் அம்மையார் அவர்கள் ஒரு சொற்பொழிவில் பேசுனது, அவங்கள்ட்ட நம்ம காதில் வாங்கினது. அதுதான் இன்றைக்கி தலைப்பே நம்ம இப்போ வைக்கக்கூடியது. விழியில் விழுந்து செவியில் நுழைந்து இதயம் பதிந்த வரிகள் என்னென்னவோ அதை தான் அவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். பழனி முருகரை பொறுத்தவரை பழனி ஆண்டவர் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர பழனி ஆண்டி என்று சொல்லக்கூடாது. அவர் ஆண்டிக்கோலம் போண்டது ஒரே ஒரு நாள் தான். அது அந்த மாம்பழத்துக்காக அவங்க விநாயகர்கிட்ட கேட்டது, அவங்க தாய் தகப்பன்ட்ட கோச்சிக்கிட்டது. அது ஒரு வரலாறு, அது ஒரு கதை, அதை நம்ம படிக்கிறோம். ஆனால் அதற்கும் நம்மளோட எப்போவுமே பழனி ஆண்டவர் தருவார். அவர் பழனி ஆண்டி என்று நினைக்க வேண்டாம். மிகப்பெரிய செல்வந்தர். அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ராஜ அலங்காரத்தில் ஜெகஜோதியாக ஜெகன்னு அப்படி இருக்கிறாரு. அவர்கிட்ட இல்லாத சொத்தா கோடி கோடியாக அள்ளி கொடுக்கக்கூடியவர் நம்மளுடைய முருகர். அவர் கொடுக்கறதுக்கு அவருக்கு 12 கை இருக்கிறது. 12 கை கொண்ட வேளவன் கொடுக்கணும்னு மனசு வச்சார்னா பெறுவதற்கு நம்மக்கிட்ட 2 கைகள் தான் இருக்குது. அதனால் வேணுங்கிற செல்வங்களையும் செல்வ செழிப்பையும் நம்மளுடைய சந்தோஷத்துக்காகவும், நம்மளுக்கு குழந்தை பேர் வேணுமா, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா, வாரிசுகள் பிறக்கணுமா, நமக்கு வீடு கட்டணுமா, மனை வாங்கணுமா, கார் வாங்கணுமா, நல்ல காரியங்களுக்கு அறம் வழியில் செலவு பண்ணுவதற்கு நிறைய நமக்கு சம்பாத்தியம் பண்ணணுமா, என்ன வகையில் வேணாலும் நம்ம முருகரை வேண்டணும் அப்படின்னா முருகர் நிச்சயமாக கொடுப்பாரு. அந்த சைடில் உள்ள அலங்காரத்தையே பாருங்கள், எவ்வளோ அழகாக, எவ்வளோ இந்த கேலண்டரை அடித்தவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிடணும். இந்த கேலண்டர் எனக்கு கிடச்சது. இந்த வருஷம் என் வீட்டில் இந்த கேலண்டர் வச்சுருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். மிகப்பெரிய கேலண்டர், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் எல்லோருக்கும் நல்ல வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் கந்தனை தினம் கந்தனை வழிபடுவோம். தினசரி நான் 6-5 மணிக்கு ஒரு சேனலில் நமக்கு சஷ்டி கவசம் போடுவாங்க. எல்லா சேனல்லையும் காலையில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசம் ஒளிபரப்பாகும். எனக்கு பிடித்த மாதிரி ஒரு சேனலில் வச்சு தினசரி சஷ்டி கவசத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 3.5-4 வருடங்களாங்க தொடர்ந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். அப்படி ஒருவேளை அந்த 6-5 என்றைக்காவது ஏதோ ஒரு விழாக்கோ ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு வெளியூர் போயிருக்கிறோம் அப்படின்னா திரும்ப அதை ஃபோனில் போட்டாது அன்றைக்கி சஷ்டி கவசம் நிச்சயமாக நான் கேட்டுருவேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் தெடுத்து கோலம் போட்டுட்டு நம்ம ஒரு காஃபியை குடித்து விளக்கு எல்லாம் சரி பண்ணி எல்லாம் வச்சுட்டு நம்ம உட்காந்தா கரெக்டாக 6-5க்கு நம்ம சஷ்டி கவசம் கேட்குறது பழக்கம். கந்தனை வழிபடுங்கள், எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். கேட்குறத தாராளமாக கேட்போம். கந்தன்கிட்ட நிறைய கேட்கணும், முருகர்கிட்ட நிறைய கேட்கணும். ஐயா அள்ளி தாருங்கள் என்று நம்ம நிறைய கேட்டால் அவர் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார். பெறுவதற்கு நாமும் தயாராக இருப்போம். எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது பழனியில் முருகர் மாநாடு இப்போ நடந்தது, முத்தமிழ் மாநாடு நடந்தது, அதில் கலந்து கொண்டவர்கள் இருந்தால் அவர்களுடைய அனுபவத்தை கமெண்ட்ஸில் கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் சேனலை பற்றி விமர்சிக்கலைன்னா கூட அந்த முத்தமிழ் மாநாடு பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது. அதில் யாராவது கலந்துக்கிட்டவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.